உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை பிள்ளைங்க இவங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சு அந்த பிஹேவியரில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இந்த நட்சத்திரக்காரங்க எப்படின்னா காசு சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு குடும்பமோ ஃப்ரெண்டோ சொந்தக்காரோ யாருன்னா வந்து ஒரு அவசரம் மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸ்கூல் படிக்கும் போது இல்லை காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணி சீனியரை லவ் பண்ணி இல்லை ஜூனியரை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னென்னா இந்த நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி அமையறதுக்கு அதிகமாக பார்க்கணும். பணம் இருக்குது, எனக்கு வந்து புகழ் இருக்குது, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கேட்டை கோட்டை ஆளும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ உங்கள் லைஃப்பில் வந்து யாராவது உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இந்த கேட்டையில் வந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க. சைலண்ட்டாக இருக்காங்கன்றதுனால அவங்கள வந்து நீங்கள் முட்டாளனோ இல்லை மட்டம் தட்டி வைக்கணும்னு பண்ணிங்கன்னா தான். சூரிய நட்சத்திரம்னாலே அவங்கள முன்னிலை வச்சிருக்கீங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாரையும் அவங்க வந்து நல்லாவும் வாழணும். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் டிவைன் தினேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து நம்ம ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு குணாதிசயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த குணாதிசயத்தில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இப்போ மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட்டில் வந்து அவங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும்? இப்போ வந்து நிறைய பேர் வந்து துருத்துருன்னு இருப்பாங்க, நிறைய பேர் வந்து இப்போது எந்த வேலை எடுத்தாலுமே சீக்கிரம் முடிப்பாங்க, இல்லை ஒரு சிலர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சீக்கிரம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட குணம் வந்து இப்படி தான் இருக்கும், இவங்களை வந்து இப்படி தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலி வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கணும். ஏன்னா லாங் ரன்னில் அவங்க வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உத்திர நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? ஸோ உத்திரம் வந்து இது வந்து சூரியனோட நட்சத்திரம். ஒரு பாதம் வந்து சிம்மத்தில் இருக்கும், 3 பாதம் வந்து கன்னியாவில் இருக்கும். ஸோ சிம்மமில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு பாதம் வந்து அவங்க உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் டென்ஷன், ஆனால் குடும்பத்தை தாங்குறவங்களாக இருப்பாங்க. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ குடும்பத்தை தாங்குறவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகும். 3 பாதம் வந்து கன்னியாவில் இருக்கும். கன்னியா ராசின்றது புதன். அவங்க கொஞ்சம் ரொமான்டிக்காக ஜாலியான டைப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அதிகாரம் நீங்கள் கொடுக்கணும். அந்தந்த நட்சத்திரத்துடைய குணாதிசயத்தை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பண்ணலைன்னா பிரச்சனை. ஸோ அது சூரிய நட்சத்திரம்னா அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும். இல்லை நீ வீட்டில் இருக்கணும், நீ பெரியவங்க எதிர்க்க பேசக்கூடாது அப்படின்னா பிரச்சனை வரும். அது எங்கே பிரச்சனை வரும்னா எல்லாமே சூட்சமம் தான். இவங்களுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா கட்டிலோட பின்னங்கள். ஸோ பிரச்சனை எங்கே வரும்னா நீ வெளியே பேசிடுவேன், கண்ணியாக சும்மா இருக்கும், ரூமில் வந்ததுக்கு வச்சு சாத்துன்னு சாத்தும். ஸோ அந்தந்த சிம்பிளை வந்து சும்மா கொடுக்கல. அந்த சிம்பிளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே ஒரு 4 சிம்பிள் இருக்குது. அந்த 4 சிம்பிளத்துக்கும் பெட்டு தான் சிம்பிளாக வரும். அவங்க எல்லாருக்குமே எங்கன்னா பிரச்சனை எங்கன்னா பெட்ரூமில் தான் வரும். ஸோ இவங்க வந்து அப்போ எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னா ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருங்க. யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க இதை நான் தரட்டுமான்னா நீங்கள் தான் தரப்போகிறீங்க. இப்போ கோவிலுக்கு டொனேஷன் கேட்க வராங்க, நீங்கள் தான் காசு தர போகிறீங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு விஷயம் ஒய்ஃபை கேட்டு தரேன்ட்டு நீ வாமா உங்கள் கையில் கொடுமானா அவங்க ஹாப்பி, அவ்வளோதான். அதாவது அவங்கள நீங்கள் பொசிஷன் படுத்திட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இதுதான் அவங்க நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்தோட குணாதிசயம் என்ன. இது வந்து ஒன்றுமே இல்லை, பிஹேவியரல் அனாலிசிஸ். இதை தான் நம்ம கார்ப்பரேட் ட்ரைனிங்கில் கொடுத்துட்ருக்கோம். இதுதான் அன்றைக்கிலேருந்து நம்மளை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை பிள்ளைங்க இவங்களுடைய நட்சத்திரம் தெரிஞ்சு அந்த பிஹேவியரில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னா லைஃபு ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அடுத்ததான் வந்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும் சார்? ஹஸ்தம்ன்றது பிள்ளையார் நட்சத்திரம், சரியான லக்கு. இது வந்து அந்த நட்சத்திரமே லக்குன்னா யார்? விநாயகர் தான் லக்கு. ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கிடச்சிட்டாங்கன்னா சூப்பரான லக். அது என்ன லக்குனா ஹேண்ட்ஸ். அவங்களோட சிம்பிளே எப்படின்னா கை தான் அவங்களோட சிம்பிள். இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா நேச்சுரலாகவே ஹீலிங். ஹஸ்தத்தில் நிறைய பேர் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் வருவாங்க. அப்படி வரலன்னா கூட இப்போ வீட்லேயே யாராவது அது சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு ஹஸ்த நட்சத்திரம் இருந்தால் நோயே பெருசாக வராதுன்னுவாங்க. யாராவது நோய் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க கையால் நீங்கள் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக சரியாகும். ஹஸ்த நட்சத்திரம்லாம் கைராசி சொல்லுவாங்கள்ல, ஒரு வீடு கட்டினா திறக்கிறது, அந்த ரிப்பன் கட் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் ஹஸ்தத்தை கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. ஹஸ்தம் நட்சத்திரம் சமைச்சு அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அவங்க வந்து நேச்சுரலாகவே ஹீலிங், நேச்சுரலாகவே பிள்ளையார். நம்ம பிள்ளையார் சிவபெருமான்கிட்டேருந்து பிள்ளையார் மாங்காய் வாங்கின கதை தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. என்னென்னா பிள்ளையார் மாம்பழம் வாங்கிட்டு முருகருக்கு தருவார்.
நீ வச்சுக்கோ தம்பி பரவாயில்ல, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல வச்சுக்கோ. முருகர் தான் வாங்காமல் கோச்சிட்டு பயன் வருவார். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களும் பார்த்தீங்கன்னா எங்கே ஏமாறுவாங்கன்னா அதிகம் அண்ணன் தம்பிங்கிட்ட ஏமாறுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏமாறுவாங்க. தம்பியே சொத்து வேணான்னாலும் இல்லை பரவாயில்லடா வச்சுக்கோடான்னு கொடுத்துட்டு வரும். அதுதான் அஸ்தம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எங்கே பிரச்சனை வரா இதில் தான் வரும். அஸ்தம் என்ன பண்ணால் கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடும். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஜென்ஸோ மேலோ ஃபீமேலோ இருக்கிறதெல்லாம் ஊருக்கு கொடுத்துட்டு வந்துடுவாங்க, வீட்டை வந்து திட்டு வாங்குவாங்க. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும். அப்போ என்ன செய்யணும், ஆப்போசிட் ஆள் இவங்க கையில் பணத்தை பெருசாக கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு வந்து அன்பு கொடுக்கலாம். அன்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க. உங்களை பார்த்துக்கிறதுக்கு அஸ்தம் மாதிரி பெஸ்ட் நட்சத்திரம் வேறு எதுவுமே சொல்லுங்கள். ஸோ அடுத்த வந்து சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? ஸோ சித்திரை வந்து 2 பாதம் வந்து கன்னியில் இருக்கும், 2 பாதம் வந்து துலாமில் இருக்கும். இப்போ சித்திரை வந்து என்னென்னா செவ்வாய் நட்சத்திரம். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஜென்ஸோ லேடிஸோ இந்த அடிவயிறு பிரச்சனை வரும். அந்தந்த ஜென்ஸோ லேடிஸோ அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். பட் மோஸ்ட்லி அந்த அடிவயிறு பிரச்சனைகள் வரும். ஸோ அது வந்து அது சின்ன வயசில் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும், அந்த சிம்டம்ஸ் தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அந்த இஷ்யூஸாக அவங்க சரி பண்ணிக்கணும். இது ஒன்று. இதெல்லாம் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரும், எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு. ஆனால் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. இவங்க வந்து கன்னியில் பிறந்தவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியிலலாம் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் துலாம்லாம் பார்த்தீங்கன்னா துலாமில் இருக்க சித்திரையெல்லாம் எப்படின்னா ஃபியர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட கோவமாக பேசுவாங்க, ஆனால் நம்மளுக்கு வந்து அவங்கள திட்டணுன்னே தோணாது. அந்த கோவத்தையும் ஒரு அழகாக கன்வே பண்ணிட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? இப்போ இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்க எப்படின்னா இவங்க வந்து டென்ஷன் பார்ட்டி தான். ஆனால் நீங்கள் கன்னியாக துலாமான்றதை பாதம் வரையாக பார்த்துட்டு அது ஏற்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு இப்போ துலாம் ராசினா அவங்களுக்கு வந்து துலாமுக்கு வந்து எப்படியும் நல்லா சாப்பிட பிடிக்கும், ஸ்வீட் ஆன பொருட்கள்லாம் பிடிக்கும். கன்னியாக இருந்தால் நல்லா பாட்டு பிடிக்கும், ரொமான்டிக்காக பேசினா கவிதைகள் பாடினா பிடிக்கும். உங்களுக்கு கவிதை பாட தெரிஞ்சால் கவிதை பாடுங்க, இல்லையா நல்ல கவிதையை யூடியூப்பில் போட்டு டெலகாஸ்ட் பண்ணுறேங்க. அந்த பாட்டை கேட்கும்போது அவங்க ஷட் டவுன் ஆகிடுவாங்க. அப்படி தான் அவங்கள வந்து நீங்கள் டீல் பண்ணுறது இருக்கும், பார்ட்னர்ஸாக டீல் பண்ணுறது இருக்கும். ஆனால் உங்களுக்காக ஒருத்தர் வந்து சண்டை போடணும், ஒரு பிரச்சனை சில இடத்துல நம்மளுக்கு யாருமே இல்லைன்னும் போது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ தான் வருவாங்க, அவங்க தான் கடைசி, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்காக வந்து சண்டை போடுறதுல சித்திரை சூப்பர் ராசி. அடுத்த வந்து சுவாதியில் ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும் சார்? ஸோ சுவாதி துலாமில் இருக்குது. சுவாதி வந்து யாருன்னா நரசிம்மர் பிறந்தது. சுவாதி நட்சத்திரம் தான் ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கடமை இருக்குது. சுவாதி நட்சத்திரம் தான் இந்த உலகத்துக்கு சாப்பாடு கொடுக்குற நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் பாதிச்சதுன்னா சாப்பாடு பாதிச்சிடும். அதே தான் அந்த வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கு ஜீவனம் வருதுன்னா சுவாதி நட்சத்திரம் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தையே தாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 2-3 அண்ணன் தம்பிங்க யாரும் வேலைக்கு போகல, இவர் ஒருத்தர் அவரே கஷ்டப்பட்டு படித்து வேலை செஞ்சு ஐடியிலேருந்து மொத்த குடும்பத்தையும் செட்டில் பண்ணார். ஸோ அதுதான் சுவாதி. இது சுவாதி நட்சத்திரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னா நரசிம்மர் ரொம்ப லாயலாக இருப்பாங்க. இது ராகுவோட நட்சத்திரம், ஆல் குட். எங்கே இவங்க மாட்டுவாங்க அப்படின்னா பணத்தை வந்து சேர்க்க மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரத்தோட சிம்பிளே என்னென்னா வண்டு, பொன்வண்டு என்ன பண்ணும், தேனியை சேர்த்துக்கிட்டே வரும். ஒரு அமாவாசையில் வந்து ஒருத்தர் வந்து அந்த தேனி கூட்டம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க எப்படின்னா காசு சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ சொன்ன குடும்பத்தை தாங்குறவங்க திடீர்னு குடும்பமோ ஃப்ரெண்டோ சொந்தக்காரோ யாருன்னா வந்து ஒரு அவசரம் மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு ஓகே, அவங்க பார்ட்னருக்கு பாதிக்கும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்களில் யாருக்காவது சுவாதி நட்சத்திரம் இருக்குன்னா நல்லவங்களாக இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. ஆனால் காசு அவங்க கையில் கொடுக்கக்கூடாது, காசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்தால், நீங்களும் செலவு பண்ணுறவராக இருந்தால் கஷ்டம். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் காசு உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருந்தால் பிரச்சனை வராது. அந்த பிரச்சனை வேறு எங்கே வரும்னா இந்த காசு விஷயத்தில் தான் வரும். ஸோ அதில் கெட்டிக்காரங்களாக இருந்தாங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஓகே. ஸோ அடுத்த வந்து விசாகம். ஸோ விசாக நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? விசாகம் 3 பாதம் நம்ம துலாமில் வரும், 1 வந்து விருச்சகத்தில் வரும். இதுலேயே குணாதிசயம் மாறும். ஸோ விருச்சகம் வேறு யார், நம்ம முருகர் பிறந்த நட்சத்திரம், இது குருவோட நட்சத்திரம். நல்ல அறிவாளியாக இருப்பாங்க, தேஜஸாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, தேஜஸாக இருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா இப்போ முருகர்னா எல்லாம் என்ன சொல்ல 2 பொண்டாட்டி அப்படின்வாங்க. அந்த மெரிட்டல் இஷ்யூஸில் வந்து அந்த திருமணமன்றத்தில் வந்து டிலே ஆகலாம், இல்லை ஆன திருமணம் ஏதாவது பிரேக்கப் ஆகலாம். நிறைய பேருக்கு அவங்க வயசை விட அதிகமாக இருக்க வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. நான் நிறைய லேடிஸே பார்த்துருக்கேன். எங்களுது வந்தது
ஹஸ்பண்ட் வந்து அவங்கள விட ஒரு 5 வயசு கம்மியாக இருப்பாங்க, 4-5 வயசு கம்மியாக இருப்பாங்க. நான் இது ஒரு 3-4 ஜாதகத்துக்கு மேலே பார்த்துருக்கேன் விசாகத்துக்கு. ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம ரெகுலர் லைஃப் இப்போ ஹஸ்பண்டோட ஒய்ஃப் 4 வயசு கம்மியாக இருக்கணும்னு ஒரு நார்மலாக வச்சுருக்கோம் ஒரு ப்ரொசீஜர். அது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு கட்டமைப்பில் இருக்குது. அந்த கட்டமைப்பை உடைக்கிற மாதிரி இருக்கும். முருகன்றவர் இருந்த கட்டமைப்பை உடைச்சிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணவர். இந்த விசாகத்தில் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது விருச்சகத்தில் போக போக அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். மற்றபடி இவங்க வந்து வீரமானவங்களாக இருப்பாங்க. அதாவது எந்த ஏஜ் குரூப் எதுவாக இருந்தாலும் வீரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா முருகருது அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இது வந்து குரு இது. ஆனால் மேரேஜில் வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்சஸ் வரும். விசாகத்துக்கு வந்து சில பேர் பயப்படுவாங்க. சில பேர் ஸ்கூல் படிக்கும் போது இல்லை காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணி சீனியரை லவ் பண்ணி இல்லை ஜூனியரை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது வந்து என்னென்னா இந்த நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி அமையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணும்போது இதுக்கு கரெக்டாக நம்ம அந்த தாராபலம்லாம் வச்சு கரெக்டான மேட்சிங் பண்ணிட்டோன்னா இந்த பிரிவினை வருதுலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்தா வந்து அனுஷம். ஸோ அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி? அனுஷம் வந்து சனி பகவானோட நட்சத்திரம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒழுக்கம் இருக்கும், ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. அதோடைய ஒவ்வொரு இது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு அதிதேவதை இருக்குது. இதோட அதிதேவதையே என்னென்னா மித்ரான்றது நண்பன்ற அர்த்தம். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அது விருச்சக ராசி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு வந்து பணம் இருக்குது, எனக்கு வந்து புகழ் இருக்குது, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹஸ்பண்டாக வேணும், ஃப்ரெண்ட்லியான ஒய்ஃபாக வேணும். அதாவது இப்போ விருச்சகன்னா கொஞ்சம் அட்வென்ச்சர், அவங்க இந்த ஹைக்கிங் போகிறது, பங்கி ஜம்பிங் அடிக்கிறதுன்ட்டு. இவர் ரெடியாக இருப்பார். ஒய்ஃப் பார்த்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. நான் என் ஃப்ரெண்டு அந்த ரிஷிகேஷுக்கு போனாங்க பங்கி ஜம்புக்கு. ஒய்ஃப் கிட்டபோது ஒய்ஃப் ஃபுல் சாரியில் போயிருந்தாங்க. என்கிட்ட வீடு இருக்காங்க, நான் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்லியான ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் அனுஷம். இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போகும், ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. அடுத்தா வந்து கேட்டை. ஸோ கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? கேட்டை வந்து புதனோட நட்சத்திரம், விருச்சிகத்தில் இருக்குது. இந்த கேட்டை வந்து இந்திரன் பிறந்த நட்சத்திரம். ஸோ இந்திரன் நம்மளுக்கு என்ன ஞாபகம்? நீலகேல் பண்ணுறாரு. அதனால தான் நிறைய பேர் கேட்டை குடும்பத்துக்காக அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா கேட்டையும் கிடையாது. எல்லா நட்சத்திரத்துலேயும் பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. எல்லா கேட்டையும் கிடையாது. சில கேட்டைகள் அந்த கிரக அமைப்புகளை வச்சு சில பாதிப்புகள் தரும், அதை செக் பண்ணிக்கணும். பட் ஜென்ரலாக கேட்டைன்றது இந்திர பதவி. இந்திர பதவி தான் கடவுளுக்கு அடுத்தது தேவர்களுடைய தலைவன் இந்திரன். ஸோ இந்த கேட்டை கோட்டை ஆளும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ உங்கள் லைஃப்பில் வந்து யாராவது உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கேட்டையில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். இப்போ என்னோடய ஜூனியரே ஒருத்தருக்கான இந்த வீடியோ கண்டிப்பாக அவன் பார்ப்பான், அதுவே சொல்கிறேன். என்னில் வந்து நான் ஒரு டேரக்டராக இருந்த ஒரு பப்ளிக் கம்பெனியில் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து புது ப்ராஜெக்ட் வரும்போது அவன்கிட்ட தான் கொடுப்பேன். சூப்பராக பண்ணுவான், ஆனால் பெருசாக வேலை செய்ய மாட்டான். இந்திரன் மாதிரி பெருசாக அசைய மாட்டான், ஆனால் வேலையை முடிச்சிருவான். ஆனால் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் 20 வயசு தான் டிஃப்ரென்ஸ். அவங்க அப்பாவும் காலேஜில் படிக்கும்போது கல்யாணம் பண்ணார், இவன் பிறந்தான். இவனும் காலேஜில் படிக்கும்போது கல்யாணம் பண்ணான். ஒரு 6-8 மாதம் முன்னாடி குழந்தை பிறந்தா, அந்த குழந்தை ஜாதகம் தான் என்கிட்ட தான் கொடுத்தான். அவன் பார்த்துன்னு சொன்ன, உன் குழந்தைங்க காலேஜ் படிக்கும் போதே கல்யாணம் ஆகணும்னு. 3 பேருமே கேட்டை தான், அப்பா புள்ள பேரன் 3மே கேட்டை தான் வரும். ஸோ கேட்டையில் வந்து அந்த திருமணம்லாம் சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை திருமணம் ஏதாவது நம்ம நார்மலாக இருக்க கட்டமைப்பை தாண்டி, அதான் காலேஜில் படிக்கும்போது நடக்குதுன்னா அந்த கட்டமைப்பை தாண்டி அந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்குது. ஸோ அந்த கிரக அமைப்புகளை பார்த்து கல்யாணம் பண்ணால் சூப்பர். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏற்கனவே அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கையில் நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் அவங்க கையில் கொடுத்துட்டீங்கன்னா சூப்பர் மேலே கொண்டு வருவாங்க. அந்த திறமை வந்து கேட்டைக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் அவங்க வந்து பேச்சு திறமை, அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் பிரச்சனைனா அவங்களுக்கு கவிதையோ பேச்சோ சொன்னால் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்திரலோகத்தில் என்ன இருக்குது, பாட்டு டான்ஸு, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அப்படி தான் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் கேட்டையில். ஸோ அடுத்தா வந்து மூலம். ஸோ மூல நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி? மூலம் நட்சத்திரம்ன்றது கேத்துவோட நட்சத்திரம், ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். ஸோ அவங்க வந்து அறிவு ஜாஸ்தி. ஆக்சுவலாக ஆஞ்சநேயருக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி. ஏன்னா நம்ம பிரம்மதேவன் சொல்லலாம். அடுத்த பிரம்மா யாருன்னா ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் எப்போவோ பிரம்மாவாக மாறி இருப்பார். லக்ஷ்மி நரசிம்மர் வந்து விஷ்ணு வந்து வேறு ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு, நீங்கள் அகோபிலம் ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா அந்த தலைவாரலால் சொல்லும். இன்னொரு அசைன்மெண்ட்டை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க. இல்லை ஆஞ்சநேயர் தான் பிரம்மர். அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் வந்து அவ்வளோ அதிபுத்திசாலி. கேதுவோட நட்சத்திரம். லாயல்ட்டியும் அவ்வளோ லாயலாக இருப்பாங்க. நீங்கள் மூல நட்சத்திரத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா பயங்கர லாயலாக இருப்பாங்க.
எங்கே அவங்க ஜாக்கிரதையாக பார்த்தோன்னா எல்லாருக்கும் கிடையாது, சில மூல நட்சத்திர பீப்புளுக்கு வந்து பேர மூலம், அந்த மூலம்ன்ற இடத்துல ஏதாவது இஷ்யூ வரும், ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூ வரும். நான் வந்து நிறைய மூல நட்சத்திரம் பார்த்துருக்கேன், அங்கே ஏதோ ஒரு இதில் சர்ஜரி நடக்கும், இல்லை ஒரு கட்டியாவது வந்துடும், லைஃப்பில் ஏதாவது ஒரு டைமில் வந்துடும். அந்த மாதிரி என்ன இஷ்யூஸ் இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிட்டாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இஷ்யூஸ் வராமல். ஸோ இந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அவங்க பார்த்துட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பராக போகும். மற்றபடி இவங்களும் அதிபுத்திசாலி. இவங்க வந்து இப்போ ஒய்ஃப் உங்களுக்கு வந்து வந்துட்டாங்க மூல நட்சத்திரம்னா அவங்க வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்கன்றதுனால அவங்கள வந்து நீங்கள் முட்டாளனோ இல்லை மட்டம் தட்டி வைக்கணும்னு பண்ணிங்கன்னா தான் அப்போ தான் பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க, முட்டாள் கிடையாது, பயங்கர அறிவாளியாக இருப்பாங்க மூலம். அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு வந்து அதான் ஆஞ்சநேயருக்கு ஒரு பலம் தெரியாது. நீ பெரிய ஆள், உன்னால் கடலை தாண்ட முடியும்னா தாண்டி இலங்கையை எரிச்சிட்டு வந்துடுவார். மூல நட்சத்திரமாக அது மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைலண்ட்டாக இருப்பாங்க பார்க்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்தீங்கன்னா பட்டுன்னு முடிப்பாங்க. இது வந்து எங்கள் சொந்தத்திலே பார்த்துருக்கேன், பயங்கர ஷார்ப்பு மூலம். ஸோ அடுத்த வந்து பூராடம். ஸோ பூராட நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? பூராடம் வந்து தனுஷில் இருக்குது, சுக்கிர ராசி. குரு சுக்ரன் அப்படின்னாவே லக்கு. குரு சுக்ரன் தான். ஏன்னா அழகும் இருக்குது, அறிவும் இருக்குது, சம லக்கு. அழகும் அறிவினா யார்? மகாலட்சுமி. ஸோ இவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். பொண்ணும் மாப்பிள்ளையோ வந்துட்டாங்கன்னா மகாலட்சுமி அம்சம். அதாவது பொண்ணு மட்டும் தான் நம்ம மகாலட்சுமி சொல்கிறோம், ஆனால் சில பேர் மாப்பிள்ளை வந்தோம் வீட்டை தாங்கன்னு தாங்குவார், மகாலட்சுமி அம்சம். ஸோ இதில் உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கிடச்சிட்டாங்கன்னா மகாலட்சுமி அம்சம். இவங்களுடைய அதிதேவதை யாருன்னா வருண பகவான். இவங்களுக்கு நம்ம வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சில பரிகாரங்கள் சொல்லுவோம், அந்த தண்ணி வச்சு சில பரிகாரங்கள் சொல்லுவோம். அந்த தண்ணின்ற பஞ்சபூதம் அவங்க எடுக்க பயங்கரமாக வேலை செய்யும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னா இவங்க வந்து லக் ஃபேக்டர். அதாவது உங்கள் ஃபினான்ஷியலாக இல்லை ஃபேமிலி ஓரியன்டாக இல்லை நீங்கள் பிஸ்னஸோ ஜாபோ பண்ணுறீங்க, இந்த பிளானிங் அது எல்லாமே அவங்கள கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இது வந்து கரெக்டு தப்புன்றது அவங்கள விட்டுறேன். எனக்கு எப்போவுமே நம்ம நிறைய ஹோமம் பண்ணுவோம். அந்த ஹோமம் நாங்கள் பண்ணும்போது நான் மோஸ்ட்லி இந்த குரு சுக்ரன் காம்பினேஷனாக பார்த்து தான் எடுப்பேன். அந்த ஐயருக்கு வர குரு சுக்ரன் காம்பினேஷனை பார்த்து எடுப்பேன். அவங்க ஹோமம் பண்ணும்போது நீங்கள் வேண்ட விஷயம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இது ஒரு சூட்சமும். இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே சொல்கிறேன். இது ஒரு சூட்சமும் சூப்பராக வேலை செய்யும். இப்போ ஒருத்தர் ஹோமம் பண்ண வர வரைக்கே நான் அவ்வளோ பார்க்குறேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குரு சுக்ரன் காம்பினேஷனில் வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து சம லக்கு. மகாலட்சுமி வீட்டுக்கு வந்த மாதிரி வாழ்க்கை நல்லா முன்னேறும். ஸோ அடுத்த வந்து உத்திராடம். ஸோ உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? உத்திராடம் வந்து சூரியனால் ஆளப்படுவது. ஒரு பாதம் வந்து தனுஷில் வரும், 3 பாதம் வந்து மகரத்தில் வரும். ஸோ தனுஷில் வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவாளியாகவும் இருப்பாங்க, அதிகாரமாக இருப்பாங்க. மெயினாக ராஜகுருனா ராஜா விட பவர்ஃபுல்லாக இருப்பார் ராஜகுரு. அவங்களாம் இந்த தனுஷில் வரவங்க. மகரத்தில் இருக்கவங்களும் எப்படின்னா ரொம்ப அறிவாளியான ராஜாவாக இருப்பாங்க. அறிவாளி, ஹானஸ்டான. இப்போ ராஜா இல்லை, ஆனால் நம்ம உயர் அதிகாரிகள்லாம் பார்த்துருக்கீங்களா? லைக் இப்போ போலீஸே நிறைய பேர் பார்த்துருப்போம். அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஹை பொசிஷனில் இருப்பாங்க, ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. நம்ம பேர் சொல்லக்கூடாது, பட் நம்மளை பார்க்கும்போது தெரியும் இந்த சாரா இவர் ரொம்ப ஃபேமஸானவர், ரொம்ப லாயலானவர்னு. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்டாக அமைஞ்சாலும் அதே தான். இவங்க வந்து அதிகாரமும் இருக்கும், ஹானஸ்டியாக இருக்கும். அதாவது இப்போ ஜென்ஸில் இது பிரச்சனை இல்லை. இப்போ ஒய்ஃபில் வரும்போது நீ இப்படி தான் இருக்கணும், நீ வீட்டு உள்ளே தான் இருக்கணும், நீ எதிர்த்து பேசக்கூடாது. சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, இவங்க நல்லா வேறு படிப்பாங்க, ஆனால் நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு வச்சுட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வரும். ஏன்னா எந்தலையும் இது பார்த்துருக்கேன். இதில் இருக்கவங்க நிறைய பேர் டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க, ஆனால் கல்யாணம் ஆகிட்டு வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் படித்த அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க கொஞ்சம் வெடிச்சிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுடைய சிம்பிளே என்ன, யானை தந்தம் எவ்வளோ பார்க்க அழகாக சாஃப்டாக இருக்கும், ஆனால் இறக்குச்சுன்னா ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ராங்கானவங்க. இவங்களுக்கான அந்த அதிகாரத்தை மரியாதையை கொடுத்தீங்கன்னா அவங்களும் வளருவாங்க, நம்மளையும் சேர்த்து வளர வைப்பாங்க. ஸோ உங்களுடைய ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அவங்கள முன்னிலை, அதான் அந்த சூரிய நட்சத்திரம்னாலே அவங்கள முன்னிலை வச்சிட்டிங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாரையும் அவங்க வந்து நல்லாவும் வாழ வைப்பாங்க. ஸோ அடுத்த வந்து திருவோணம். ஸோ திருவோண நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி? திருவோணம், மகரம், இது வந்து சந்திரனுடையது. மெயினாக பெருமாள். அதாவது திருவோணம்லாம் எனக்கு வந்தாங்கன்னா நார்மலாக சொல்கிற வராகமூர்த்தியை வேண்டிக்கோங்க அப்படின்ட்டு. இவங்களில் வந்து என்னென்னா இது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நிறைய சாஸ்திரம் புக்கில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது.
நிறைய திருவோணம் வந்து நான் நிறைய பார்த்துட்டேன். எனக்கு வர 80-90% திருவோணத்தை இந்த ராசி பார்த்துட்டேன். அதை வச்சு சொல்கிறேன், எப்போவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதோ ஒரு பிரிவினை வரும், கொஞ்சம் லாங் கேப்பாகவே வரும். அது மட்டும் திருவோணம் யாராவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணத்துக்கு பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மேட்சிங், நம்ம இந்த தாராபலன் 10 பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணலாம். அப்போது தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது கூட நிற்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இவங்களும் சனி பகவானில் இருக்கும் போதே இவங்க வந்து கொஞ்சம் லாயலாக தான் இருப்பாங்க. ஆனால் மகரம்னும் போது அந்த லாயல்ட்டி கொஞ்சம் மிஸ் ஆகும். சந்திரன்றதுனால கொஞ்சம் சில டைம் அந்த சலன புத்தின்றது லைட்டாக வந்துடும், ஆணோ பெண்ணோ லைட்டாக வந்துடும். அது வராமல் அந்த பேட் ஹேபிட் உள்ள போகாமல் நம்ம ஒழுங்காக கூட்டிகிட்டு வந்துட்டோன்னா, ஏன்னா இவங்க லாயல் பர்சன், இவங்க உண்மையாக இருப்பாங்க. அந்த பேட் ஹேபிட் உள்ள போகாமல் தள்ளி கூட்டு வந்துட்டோன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்கன்னும் போது அந்த இன்னொரு ஸ்பௌஸ் இந்த நட்சத்திரத்தோட பிஹேவியர் இப்படி இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்கிற அந்த தெரப்பீஸ், சீடு தெரப்பியோ அந்த பரிகாரங்களோ செஞ்சு அதை கொண்டு வந்தாங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். இவங்களும் சனி பகவான் வீடு நிலம் வீடு அப்படின்றதுனால இவங்க வந்து குடும்பத்தை தாங்குவாங்க. குடும்ப பொறுப்பை தாங்கிறது இவங்கள அடிச்சுக்க முடியாது, நல்லா தாங்குவாங்க. அது இப்போ நம்ம ஜனங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னா எங்கன்னா திருவோணத்துக்கு காது நல்லா கேட்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்காங்க. நான் வந்து அதாவது 3 BHKல வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த ரூமில் ஒரு பிரச்சனை நடக்குன்னா இங்கே நம்ம வேலை செய்வோம், நம்மளுக்கு தெரியாது, நம்ம கூட உட்காந்துருக்க திருவோணம் அங்கே ஏதோ விழுது போய் பாரு அப்படின்னுவாங்க. அந்த காது வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். சில பேர் ஒட்டு கேட்குற புத்தி இருக்கும், ஜென்ஸோ லேடிஸோ சில பேருக்கு அந்த ஒட்டு கேட்குற புத்தி இருக்கும், காசிப் பண்ணுவாங்க. அந்த பழக்கங்களை அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் வந்து சூப்பராக. ஸோ அடுத்ததான் வந்து அவிட்டம். ஸோ அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? அவிட்டமும் இதுவும் உடைந்த நட்சத்திரம். ஒன்று உங்களுக்கு மகரத்துலேயும் வரும், கும்பத்துலேயும் வரும். ஆனால் இது வந்து செவ்வாயோட ராசி. ஸோ மகரம் கும்பம் லாயல், செவ்வாய்ன்றது உக்ரம். லாயலாகவும் இருப்பாங்க, உக்ரமாகவும் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் யாருன்னா பிதாமக பீஷ்மர். அவர் பரசுராமர்ன்றது கடவுளோட சண்டை போட்டவர். அவர் அந்த பிதாமகரை வந்து கிருஷ்ணருக்கு தெரியும், இந்த பிதாமகரை படுக்க வச்சா தான் அடுத்து நம்மளுடைய அந்த வாரே வின் பண்ண முடியும். அதனால தான் அர்ஜுனனை வச்சு இது பண்ணுவார். அந்தளவுக்கு வீரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி லாயல்ட்டி, பிதாமகருக்கு தெரியும் துரியோதனம் பண்ணுறது தப்புன்னு, இருந்தாலும் என் கடமை நான் நின்னாகணும், அந்த லாயல்ட்டி இருக்கும். ஸோ உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இதில் வந்தாங்கன்னா லாயல்ட்டி இருப்பாங்க. ஆனால் என்ன, அதே சமயம் நல்லா சண்டை போடுவாங்க. நீங்கள் அந்த லாயல்ட்டிக்காக இந்த சண்டை போடுறதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இவங்களுக்கும் நம்ம பரிகாரங்கள் சொல்லுவோம், இந்த செவ்வாய் ரிலேட்டடான பரிகாரங்கள், இல்லை அந்த ஹாரோஸ்கோப்பை வச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை நம்ம சொல்ல அது சரியாகும். ஆனால் மற்றபடி இவங்க ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ வந்தால் உங்களை நல்ல மேலே எடுத்துட்டு போவாங்க. அதாவது அந்த பீஷ்மர்ன்றவர் இல்லைன்னா இன்றைக்கி அந்த பாண்டவர்களோ குருக்களோ அந்த யாருமே அந்தளவுக்கு மேலே வந்துருக்க மாட்டாங்க. பீஷ்மர் தான் அவருடைய சந்நியாசமை எடுத்துட்டு எல்லாரையும் வாழ வச்சார். அதனால தான் அவர் வந்து அந்த பிதாமகன்னு சொல்லுவாங்க. உங்கள் லைஃப்பில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த நட்சத்திரத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த குடும்பத்தை கட்டி காப்பாங்க. ஆனால் எங்கே ஒரு பிரச்சனை வரும்னா அவங்களுடைய சிம்பிளே வந்து ட்ரம்ஸ். கொஞ்சம் அவங்கள பற்றி பெருமையாக பேசிப்பாங்க, அவங்கள பற்றி அந்த டமரா அடிச்சுப்பாங்கன்னு அந்த மாதிரி தான். ஏன்னா பிதாமகர் அதில் தான் பிரச்சனை மாட்டினார். சகுனிக்கெலாம் கோபம் வந்து யார் மேலேயும் இல்லை, பிதாமகர் மேலே தான். ஏன்னா அவர் பண்ணது தான் காந்தாரியை கூட்டு வந்தது தான் சகுனி கோவம். பிதாமகர் மேலே இருந்த கோவத்தை தான் நீ தானே பிதாமகன் உங்கள் வம்சத்தையே அடிக்கிற பாருன்னு தான் சகுனி இறங்கினார். இவங்க இந்த மாதிரி காசிப் பண்ணுறது தான் பிரச்சனை வரும். இவங்க அந்த காசிப்பை நிறுத்திட்டாங்க, இல்லை அவங்கள பற்றி தற்பெருமை அடிக்கிறத நிறுத்திட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இவங்களால ஃபேமிலி வந்து பயங்கரமாக முன்னேறும். ஸோ அடுத்த வந்து சதயம். ஸோ சதயம் நட்சத்திரத்தை ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? சதயம் நட்சத்திரம் வந்து அதோட சிம்பிளே எப்படின்னா ஒரு 100 ஸ்டார் ஒரு சர்க்கிள் மாதிரி வரும், அதுதான் சதயம். 100 ஃபிசிஷியன்ஸ்னு சொல்லுவாங்க, இயற்கையிலேயே மருத்துவர்கள்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஃபேமஸானவர் இருக்கார், இதுக்கு வந்து ஃபுல் தரவில்லை, பட் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், ராஜராஜ சோழர். அவர் வந்து சதயம் சொல்லுவாங்க. கும்பத்தோடைய சதயம்ன்றது, கும்பம்ன்றது பாண்ட் லீடர். சிம்மம் கும்பம்லாம் பாண்ட் லீடர். சிம்மம் வந்து அதிகாரத்தால் ஆளும், கும்பம் வந்து பாசத்தால் ஆளும். அதனால தான் ராஜராஜ சோழனை வந்து நம்ம வந்து பீப்புள்ஸ் கிங்குன்னு சொல்லுவோம். ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை விட ஜாஸ்தியாக பண்ணார், ஆனால் ராஜராஜ சோழன் தான் நம்மளுக்கு பிடிக்கும், பீப்புள்ஸ் கிங்குன்னுவோம். அப்போது ஃபேமிலிலேயும் உங்களுக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அதில் வந்தாங்கன்னா ராஜராஜ சோழன் மாதிரி கும்பம் மாதிரி எல்லாரையும் தாங்கி நிற்கும்.
அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ரொம்ப நல்லா வரும். நேச்சுரலாகவே அவங்க ஹீலிங்கில் இருப்பாங்க. அதாவது டாக்டருக்கு படிக்கலைன்னா கூட ஃப்ளவர் மெடிசன், ஹோமியோபதி, இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸில் இருப்பாங்க. ராஜராஜ சோழன்னா ஆல்டர்னேட்டிவ், அவர் பேர் அருண்மொழிவர்மன். அவர் வந்து அந்த வர்மன் படித்து பட்டம் வாங்கினார். சரிங்களா? அதனால தான் ஒரு ஹிஸ்ட்ரி பேர் வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து ராகுவால் ஆடப்படும் நட்சத்திரம். இது வந்து நீரும் இதுக்கு வருண பகவான் தான் இதுக்கு தேவதை வேறு. ஸோ இதில் வந்து ராகு வாட்டர், வருண பகவான், கும்பம் ராசி காற்று. அதனால தான் இவர் பார்த்தீங்கன்னா கடல் தாண்டி போனார். எத்தனை ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி கடல் தாண்டி போனாங்க. இவர் கடல் தாண்டி காற்று மாதிரி போயிட்டு இந்தோனேஷியா, மலேசியா, அது எல்லாமே இவர் கேப்சர் பண்ணது. ஏன்னா கடல் தாண்டி போனார். இவங்க இந்த கும்பத்தில் பிறந்தவங்க சதயமாக பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடு போவாங்க. அட்லீஸ்ட் பிஸ்னஸாவது வெளியூர் போவாங்க. அதாவது இருக்கிற இடத்த விட்டு போனது. அப்போ கும்பத்தில் 1 கோடி பேர் இருக்காங்க, இந்த நட்சத்திரத்தில் ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்க, 10 லட்சம் பேரும் வெளிநாட்டில் இருக்காங்களான்னா அப்படி கிடையாது. ஆனால் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது எனக்கு வெளிநாடு பொண்ணு வேணும், வெளிநாடு பையன் வேணும், இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு அப்படி செட்டில் ஆகணும்னா இந்த நட்சத்திரத்தெல்லாம் தேடலாம். அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒழுக்கமாக இருப்பாங்க. ராஜராஜ சோழன் ஒழுக்கத்தை நம்ம குறைய சொல்ல முடியாது. ஒழுக்கமாக இருப்பாங்க, ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, குடும்பத்தை நல்லா தாங்குவாங்க, பாசமாக இருப்பாங்க. சூப்பர் நட்சத்திரம் இது. ஸோ அடுத்த வந்து பூரட்டாதி. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒரு ஒய்ஃபோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும் சார்? பூரட்டாதி வந்து குருவோட நட்சத்திரம். ரொம்ப ஜென்யூன், அறிவாளி, மல்டிபிள் ஸ்கில்ஸாக இருப்பாங்க. இவங்களதும் நிறைய பாதி வந்து இதில் வரும், கும்பத்தில் வரும், அதுக்கப்புறம் மீனத்துலேயும் வரும். பெரிய ஆள் ஒருத்தர் இதில் பிறந்தவர் யாருன்னா குபேரர். அப்போ குபேரர் பிறந்திருக்காருன்னா இவங்க கும்பத்து கையில் வந்து எப்போவுமே பணம் இருக்குங்க. அதாவது கும்பன்றது பானை. அந்த பானை உள்ளே புதையல் இருக்கும். அது எத்தனை இருக்கும், எவ்வளோ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பானையோட ஓனருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் கும்பம். அதில் பூரட்டாதி வந்து பணம் அதான். ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது கமெண்ட்டில் சொல்லுவாங்க பாரு, இல்லைன்னுவாங்க. ஏன்னா இப்போ வந்து கும்பத்துக்கு வந்து பயங்கரமான டஃப் டைம். அதான் பூரட்டாதியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப் டைம் போயிட்டுருக்கு. அதனால் இப்போ டஃப் டைம். ஆனால் பொதுவாக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செல்வம் இருக்கும். இல்லைன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். மற்றபடி ரொம்ப ஹானஸ்ட்டு, மல்டி ஸ்கில்டு. அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் இல்லை, பல விஷயங்களில் வந்து அவங்க இது இருப்பாங்க. அவங்களுடைய தேவதையை யாருன்னு பார்த்தா அஜய் ஏகா பத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி வந்து ரொம்ப ரேராக இருக்கும். ஒன்று எங்கே நான் பார்த்துருக்கேன்னா, இங்கே திருவெற்றியூரில் வடிவுடையம்மன் கோவில் இருக்குது. அது வந்து பல ஆயிரம் வருஷம் பழைசு, சென்னையில். அந்த கோவிலில் நான் பார்த்தேன். இப்போ போன வாரம் அங்கே போயிட்டு வந்தேன். அங்கே அந்த தெய்வத்தை பார்த்தேன். அதாவது ஒரு காலில் சிவபெருமான் நிற்பார். அவர் உடம்புல இருந்தே ஒரு பக்கம் விஷ்ணு வருவார், ஒரு பக்கம் பிரம்மன் வருவார். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இதை பல வடிவங்களில் வழிபடுறாங்க. யாருன்னா வேர்ல்டில் டாப் 1% சொல்ல தெரியுமா, அவங்க பல வடிவத்தில் இந்த கடவுளை வழிபடுறாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது இது கும்பராசி, அதுலேயும் பூரட்டாதின்றது குரு. அந்த கும்பம் டாப்பில் இருக்க மாதிரி இவங்க வந்து டாப்பான ஆள். ஜென்யூன் ஹானஸ்டியான பீப்புள். ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாக வந்தாங்கன்னா அவங்கள நம்பி சீக்ரெட்ஸை சொல்லலாம். அது ஒன்று, சீக்ரெட் வெளியே போகாது. அவங்கள நம்பி சில பேர் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி ஓட்ட வை, என் புருஷன் ஓட்ட வை. இப்போ சொன்னால் அப்படியே அது ஒரு பேக்கரி கதை, இந்த வடிவேல் பேக்கரி கதை வேறு விடிஞ்சோட ஊர் பூரா போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்காது. இவங்க வந்து சீக்ரெட்டை பார்த்துக்கிட்டு அந்த பானை மாதிரி உள்ளே போட்டது போட்டபடியாகவே இருக்கும். ஹானஸ்டான பீப்புள் இவங்க. ஸோ அடுத்த வந்து உத்திரட்டாதியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? உத்திரட்டாதின்றது சனி பகவானுடையது. சனி பகவான்னாவே ஒழுக்கம் இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க. எங்கே இவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, உத்திரட்டாதி வந்து அம்மா புள்ள. அது சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி இல்லை, எங்கள் அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டுட்டு போகலாம், பீச்சுக்கு போகலாமா, என் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலாமா, அதெல்லாம் யாருன்னா அதிகமாக உத்திரட்டாதி. இது நிறைய பார்த்தோம். ரொம்ப இவங்களுக்கு பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, மாமியார் மருமக சண்டையில் இவங்க மாட்டிப்பாங்க. அதுதான் எனக்கு யாராவது உத்திரட்டாதி வராங்க, பார்ப்பேன். மேரேஜ் ஆயிடுச்சுனாவே தெரியும் மாமியார் மருமக சண்டை. மேரேஜ் ஆகலைனாலும் தெரியும். டிசிஷன் ஃபேக்டர் வந்து பையன் எடுக்க மாட்டோம், மோஸ்ட்லி அம்மா எடுப்பாங்க. எல்லாருக்கும் இல்லை, பொதுவாக. ஸோ இவங்களது வந்து எப்படின்னா, ஜென்ரலாக கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் தனி கொடுத்தனமோ இல்லை அம்மாங்க கிட்ட எடுத்து சொல்லணுமா, கல்யாணம் ஆகுது, பையனை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி அதை புரிஞ்சு நேக்காக நடந்துக்கிட்டாங்கன்னா வீட்டில் வந்து பிரச்சனை வராது. இல்லைன்னா அந்த மாமியார் மருமக சண்டை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையாக மாறிட்டோம். உத்திரட்டாதி இதுதான் பிரச்சனை. மற்றபடி
கொஞ்சம் வந்துட்ட பிறகு இப்போ அம்மா இன்னொரு பேட்டர்ன் வந்துருக்கு, அம்மா காலம் ஆகிட்ட பிறக்கும், எப்படி வயசானவங்க காலம் ஆகிட்ட பிறகு பார்த்தா அந்த பாசம் அப்படியே ஒய்ஃப் மேலேயும் பொண்ணு மேலேயும் வரும். அவங்க வந்து எப்போவுமே அந்த பாசத்தை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் உத்திராட்டு. இது ரொம்ப பாசமானவங்க, இவங்களும் ஒழுக்கமானவங்க, ரொம்ப ஜென்யூனாக அமைதியான ஆளாக இருப்பாங்க. சனி பகவான் வந்து அமைதியாக இருப்பாங்க, நம்பி வாழலாம் கூட. அதுதான். அடுத்த வந்து ரேவதி. ஸோ கடைசியாக வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும்? ரேவதி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம். இது வந்து புதனுடைய நட்சத்திரம். நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. அதுவும் குரு புதன், குரு வீட்டில் புதன். அப்போது இதில் இருக்கவங்க தான் நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, நிறைய கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய மிடில் மேனேஜர்ஸ் லெவலில் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து, அதாவது நீங்கள் ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் சார் அப்படின்னா கார்னரில் ஒரு உட்காந்துருப்பார். அவர் இந்த செக் போடு, கொஞ்சம் பார்த்து இன்னொரு பக்கம் சார் அப்படின்னாங்க, இதே எடுத்தா அங்கே போடு அப்படின்னு ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் கைட் பண்ண வரலாம். அதெல்லாம் இந்த ரேவதி நட்சத்திரம் நல்ல அது எந்த அளவுக்குன்னா சனீஸ்வர பகவான் பிறந்ததே ரேவதி நட்சத்திரம். சனீஸ்வர பகவான் தான் கர்மகாரகன். அதனால இது கடைசி நட்சத்திரம். அறிவாளி, ரொம்ப ரொம்ப அறிவாளி, ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, ரொம்ப ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக நல்லவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டாக ஒய்ஃபோ அமைஞ்சிடுச்சுன்னா இவங்க போடுற ஸ்கெட்சு ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவாக இருக்கும். என்னுடைய ஒரு குருமார் இருக்கார், அவர் வந்து ரேவதி நட்சத்திரம். நான் என்ன அவர் பேர் சொல்லக்கூடாது, அவர் நட்சத்திரம் சொல்லிடுறதுனால. அவர் வந்து எனக்கு வந்து நீ பிஸ்னஸில் வந்து இப்படி பண்ணு தினேஷ்னு எனக்கு அவர் கோடு போட்டார்னா பக்காவாக வேலை செய்யும். அவ்வளோ உங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க யாராவது ரேவதி நட்சத்திரம், நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட சஜஷன் கேளுங்க, பக்காவாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அது சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு நல்ல சப்போர்ட்டர், ஜென்யூனாக இருப்பாங்க, ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ஏமாத்துறதில்லை. ஏன்னா சனீஸ்வர பகவானே பிறந்தது. ஹானஸ்டி வந்து இந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு குணம் இருக்கும். ஸோ ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஜோதிட ரீதியாக தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. வாழ்க.